சே, இந்த அம்மைக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவே வர மாட்டாங்க. எல்லாம் வாங்க வந்து உட்காருங்க, இப்ப பஸ் வரோம், வந்ததும் போவோம். எம்மா பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா வாரோன்னு? ஏலா உங்க பெரியம்மா நம்ம போனா வராதேன்னு விரட்டியா விட்டுருவா. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாண்டா. அதனால நான் இன்னும் ஃபோன் பண்ணல. எதுவா இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கிடலான்னு இருக்கேன். ஃபோனை பண்ணாலும் அவகிட்ட என்னத்தை சொல்ல, இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்காரி அம்பரியே, நாங்கள் குவாச்சிட்டு கிளாச்சிக்கிட்டு வாரோன்னா சொல்ல வந்தது. எதா இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கிடலாம். மனசு சரியில்லை, 4 நாள் வந்து இருந்துட்டு போகலான்னு வந்தேன். இருக்கட்டும் மாடேன்னு கேட்டுட்டு இருந்துட்டு வருவோம். அப்பயாயினும் உங்கள் அப்பனுக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். அது எப்படி வரும்? நல்லா சொகுசா நம்ம வீட்டையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லா ராஜா கணங்கா இருந்து விட்டுட்டு நம்ம அனாத கணங்கா ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரங்க கணங்கா அப்படியே துணிமணியை தூக்கிக்கிட்டு போனோன்னா வழங்கும். நம்ம தான் பிச்சைக்காரங்க கணங்கா தெரியணும். அவரு நல்லா சொகுசா குடிச்சிட்டு வீட்டில் மட்டை ஆயிவே கிடப்பாரு. அவிய அக்கா வீட்டுக்கு நல்லா போயிட்டு வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு செலவு பண்ணிட்டு இப்படி அலைவாரு. நீ வாயை பார்த்துக்கிட்டு இரு. அப்படிலாம் இல்லலா, நம்ம 4 நாள் அவர் கண்ணு முன்னாடி இல்லாம இருந்தோன்னு வையன், அவருக்கு கொஞ்சமாவது நம்ம இல்லைன்ற வருத்தம் இருக்கும். அப்பதான் நம்ம அருமை தெரியும் அவருக்கு. அங்க போய் சுவாருக்கும் கறிக்கும் போய் நிற்கும் போது தானே அவருக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம பொண்டாட்டி இருந்தோன்னா நேரத்துக்கு எல்லாம் கொண்டு வந்து தருவாள பாப்பாளன்னு அவர் கண்ணு முன்னாடி ஒரு வாரத்துக்கு இருக்கப்படாது. அதுக்கு தான் நான் இப்ப போகணுங்க. போமா, நீ வேற, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. சரி எம்மா, நீ எதுவும் வருத்தப்படாத, சரி பார்த்துக்கிடலாம். லெச்சு நல்ல விளக்கம் நீங்க போல இங்க தான் இருக்கிய. நான் கூட பஸ் வந்துருக்குமோ பேட்டியெல்லாம் நினைச்சிட்டேன். லட்சுமியக்கோ போவாதீங்கக்கோ, ஊருக்கு இருங்க. ஆமா லட்சி, நீங்களாவே இருங்க. இந்த 4 முடிதான் கிளம்பி போயிட்டே இருக்கு. சொல்ல கேட்காம அது பாட்டுக்கு பூமாரிக்கும் தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு நான் நடந்தே போறேனாக்குன்னு சொல்லிட்டு நடந்தே போகுது. பக்கத்தூர் தானே, 2 ஊர் தள்ளி தானே, நான் அந்த வழியா நடந்தே போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு பூமாரியை கூட்டுக்கிட்டு போகுது. சொல்ல கேட்கவே மாட்டேங்க. நீங்களாவது கொஞ்சம் கேளுங்க சொல் பேச்சு. இருங்க, தண்டபாணி என்னன்னா தூக்கி போட்டு நாளை மிதி வேணா மிதிங்க, மிதிச்சிட்டு இங்கே வீட்டில் போடுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது உமா. நான் போறது தான். மனசும் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஒரு வாரத்துக்கான எங்கள் அக்கா வீட்டில் இருந்துட்டு தான் நான் வரலான்னு இருக்கேன். அதனால இதுக்கு மேலே என்னையே இருன்னு சொல்லி என்னைய மனசை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்கடே. நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த கொம்மிக்கு கண்டிப்பாக கிறுக்கு தான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். அதான் கிறுக்கு கணக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னமோ பண்ணுங்க போங்க. எம்மா அங்கே பாரு பஸ் வருது. அதுக்குள்ளேயே பஸ் வந்துட்டு இப்பெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவான். எப்போ நமக்கு போக மனசு இல்லாமல் இருக்கோமோ அப்போ. பஸ்ஸுக்கு காற்று கிடக்கும் போதெல்லாம் உடனே வரமாட்டான். போய் தான் தொலைணும் போல இருக்கு, வேற வழி இல்லை. பெரிய பொண்ணு உமா போயிட்டார என்ன? பஸ் வந்துருச்சு, நான் வந்ததை நான் கிளம்புறோம். பெரிய பொண்ணு தள்ளிக்க, ஓரமா வந்து நெல்லு, பஸ் வருது பாரு. எல்லாம் சீக்கிரம் ஏறுங்க. யாருதான் சே, இந்த லட்சி சொல்ல கேட்காம இந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு கிளம்பிருச்சே. ஆமா உமா, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன பண்ண? எப்போதான் இந்த லட்சு வரணும்னு தெரில. 4 நாள் இங்கு, 1 வாரம் இங்கு, வருமா வராதானே தெரியலையே. தண்டபாணி என்னையும் கூப்பிட போனாதான் வருமோ ஒருவேளை. இங்க பாரு பெரிய பொண்ணு, இந்த தண்டபாணி என்னன்னா சின்ன திறனா 2 பேரையும் கூட போவான்னு எனக்கு தோணல. நம்ம தான் போய் சமாதானப்படுத்திட்டு 2 பேரையும் கூட்டு வர வேண்டியிருக்குமா என்னமோ தெரியல. பியாசாட்டிக்கு அந்த 2 இஞ்சிக்கு கணத்துக்குள்ளதுக்கு போட்டுருவோமா? குடிச்சிட்டு மட்டை ஆய்வே தான் கிடக்கும். போதையில் கணத்துக்குள்ளே விழுந்துருச்சுன்னு சொல்லிடுவோம். கடுப்பாக இருக்கு. அடி பாவி, அப்படி எதுவும் பண்ணி விடாத. அப்புறம் நம்ம 2 பேரும் கொலை கேஸ்ல உள்ள போயிருவோம். இதுவெல்லாம் சேர்த்து வைக்க ஏதாவது பிளான் பண்ணுனா போட்டு தள்ளி ஒரேடியா பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியால. சே, இந்த நேரம்னு பார்த்து நம்ம வீட்டுக்காரர்கள்லாம் ஒருத்தர் வீட்டில் இல்லையே. அவ்வளோ பிள்ளையார கரைக்கொண்டு திருச்செந்தூருக்கு போயிட்டாவ. எப்போ வருவாவன்னு வேற தெரியலையே. இல்லாட்டாலும் இந்த தண்டபாணி என்னனையும் சின்னத்திரனையும் போதையை தெளிய வச்சு ஏதாவது பண்ணி இந்த லட்சுமி அக்காவையும் சரசக்காவையும் விட்டு போவிடாம பண்ணியிருந்துருக்கலாமே. போத தெரியதுக்கு வேணா நம்ம 2 பேரும் ஆளுக்கு கையையும் காலையும் தூக்கி பிடிச்சு கொண்டு வேணா அந்த தெரு பைப் இருக்கு பேரு, அதுல கொண்டு போட்டுருவோம் கொளாடியில. அங்கே தண்ணி அடிச்சு விட்டு நல்லா தண்ணிக்குள்ள முக்கி விட்ட நெய் ஆளு போதெல்லாம் தெளிஞ்சிரும். அப்படி என்ன பண்ணுவோமா? கிணத்துக்குள்ள போடுறதோட இது பெஸ்ட் ஐடியா. இனிமே இதுவளுக்கு போதை தெளிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன, என்னனையும் போயிட்டு போதுவே. அதான் லட்சுமி சரசுமே கிளம்பிட்டு வரல. எனக்கு தான் என்னமோ கை உடஞ்ச கணங்கா இருக்கு. லட்சுமி சரசும் ஊர்ல இல்லைன்னதும். ஆமாளா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி வா, இழிச்ச வச்சிய போய் பார்ப்போம். அவள் பிள்ளையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். அவள் தான் ஒரே இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுட்டு அடக்கா. வெளியே தெருவுக்கு வரையும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. எதனாலும் வாயில தூக்கி போட்டுறியான்னு அவனையே கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி வீட்டிலேயே கிடக்கா.
ஆமா பெரிய பொண்ணு, வா போய் பார்த்துட்டு வருவோம். என்ன மாப்பிள்ள இன்னும் மூஞ்சி தொங்கி போய் தான் இருக்கு. இன்னும் நீ நார்மலா இல்லையா? இல்லடா மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் என் ஃபேஸ் டல்லாவா தெரியுது? ஆமா, உன் மூஞ்சில சோகை கீதம் தான் அப்படியே தாண்டவம் ஆடுத. யாரு பார்த்தாலும் தான் கரெக்டா சொல்லுவாவில்ல. இன்னும் நீ சந்தியா கிட்ட பேசலையோ? இல்ல பேசல. ஏன்? சும்மாதான். அதை விடு மச்சான். சரி வரியா, ஃப்ரெண்ட்ஸோட எங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். ஏதாவது கிரிக்கெட் விளையாடிட்டு அடாப்பானுங்க, அப்படியே போயிட்டு வருவோம். ஷியாமையும் நம்ம கூட கூப்பிட்டுக்கலாம். வேணா போலாமா? இப்ப இந்த வெயில் இல்லையா? இப்பதான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க. வேணா வெயில் தான் அப்புறம் வேணா ஒரு 3-4 மணிக்கு மேல போலாம். ஐயா சரணு. சரி. இல்ல ஐயா. என்னம்மா? ஐயா 2 பேரும் வாரிலையா? யாராவது ஒருத்தர் வந்தாலும் சரிதான் கார் ஓட்டியதுக்கு. எங்க அக்கா வீட்டுக்கு அங்க போனோம். அவ அங்க ஒத்தையில இருக்க, வெறுப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அடக்கா. கொஞ்சம் கறி மீன் கறி இருக்கலாம், அதையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு ராத்திரிக்கு பொழுதடைய போல நம்ம கிளம்பிங்க வந்துருவோம். வாரிலாடே யாராவது ஒருத்தர் வாரில இல்ல 2 பேரும் வாரிலா? இந்த சஞ்சனாவும் சரண்யாவும் வாரேனிட்டா. நாங்க 3 பேரும் போனோம். வண்டி ஓட்டியதுக்கு ஆள் வேணும்ல, அதான் உங்கள யாராவது ஒருத்தரை கூப்பிடியே. 2 பேரும் வந்தாலும் சரிதான், போயிட்டு பொறுமையா வருவோம். வாரியலாடே? நான் வாரேன். இல்ல நீ வரலையா சரணு? இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. இல்ல சரணு, ஒழுங்கா வாழ. வீட்டுல தனியா நீ மட்டும் என்ன பண்ண போற? அதெல்லாம் அவன் வருவான். நீங்க எல்லாம் எடுத்து வைங்க, நாங்க இந்த வாரம். சரியா, அப்ப நான் கறியை வாளியில ஊத்திட்டு எடுத்து வைக்கேன். சரி, நீங்க போங்க, நான் வாரேன். எம்மா சஞ்சனா சரண்யா எல்லாம் இன்னும் 2 பேரும் வாரேன்ட்டானுவேன். எல்லாம் கிளம்புங்க. சஞ்சய், நான் வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. எனக்கு அங்க வந்தா இன்னும் மனசு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ வா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மோனி எம்மா, நம்ம இங்கேயே தங்க போறோம். ஆமாம்மா பூமாரி, ஒரு 2 நாளைக்கு இருப்போம். அதுக்குள்ள உங்க அப்பையும் கொஞ்சமாவது நம்மள தேடி திரும்பியாரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம போயிடலாம் என்ன நம்ம வீட்டுக்கு. அம்மா, எனக்கு அடுத்த இடத்துல தங்கியே பிடிக்காதுமா. இங்க வேற வந்திருக்க, எனக்கு இங்க பிடிக்கே இல்ல. போயிடலாம் பூமாரி, சும்மா எல்லாத்துக்கும் சிரிஞ்சுக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் இரு. அம்மையே நொந்து போய் இருக்கேன். எம்மா மோனி. யாரது? இந்த வாரேன். மைனி வாங்க வாங்க வாங்க, நீங்க தானே? நான் வேற யாரோ கூட்டிட்டு அடக்காவும் நினைச்சிட்டேன். 2-3 பாத்திரம் கிடந்தா அதை கழுவிக்கிட்டு இருந்தேன். வாங்க வாங்க உள்ள வாங்க. என்ன மைனி மூஞ்சே வாட்டமா இருக்கு, என்னாச்சு? பையன் கையுமா அந்த மாதிரி இருக்கு என்ன? அண்ணன் இங்க வரலையோ? நீங்க 2 பேரும் தான் வந்திருக்கீங்களா? பையனுங்க அவன் வருவான் மோனி. சரி வாங்க, முதல் உட்காருங்க. நான் வேற நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. கொஞ்சம் உட்காருங்க, இருங்க, நான் தண்ணி கொண்டாறேன். இல்லம்மா மோனி, கொஞ்சம் நில்லு. என்னாச்சு மைனி? தண்ணி எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கிடலாமா, முத உட்காரு. என்னாச்சு மைனி, எதுவும் பிரச்சனையா? மூஞ்சே நல்லா வாடி போய் வாட்டமா இருக்கியல. எங்கம்மா உங்க அண்ணன் என்னன்னு நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு நாளும் தான் நிம்மதி கிடையாது. என்னாச்சு? குடிதான். குடிச்சிட்டு நான் தான் மல்லாந்து ரோட்ல விழுந்து கிடக்காரு. ஒரே கேவலமா இருக்கு. அதான் ஒரு 2 நாளைக்கு அவரை தனியா ஒத்தையில போட்டுட்டு வந்தாதான் அவர் கொஞ்சம் உருப்படுவாருன்னு தோணுது. அதான் இங்க வந்தே மத்துக்க பிள்ளைய கூட்டுட்டு. இவன் சதீஷ் அங்க பிள்ளையார கரைக்க எல்லாரும் கூடயும் போறானா ஊர்ல. அவன் அங்க போயிட்டான், திருச்செந்தூருக்கு அங்கேயே கொண்டு போய் கரைச்சிட்டு வரேன்னு சொல்லி. இனிமேதான் அவனுக்கு போன் அடிச்சு இங்க வாயான்னு சொல்லணும். என்ன மைனி சொல்றிய? அண்ணன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கா வீட்டுல? அவங்களுக்கு தெரியாமல வந்தியே? ஆமாம்மா, வேற என்ன பண்ண சொல்றா? எங்களை காணணும், ஒரு 4 நாளைக்கு தேடட்டும். அதுக்குதான் நான் இங்க வந்தேன் பத்துக்க. உங்க அண்ணன் போன் அடிச்சு கேட்டாலும் சொல்லாத என்ன? அவர் போனை தேட உண்டாரு. அவருக்கு போன் இருக்கணும்ல கையில. நான் அந்த போனை எடுத்துக்கிட்டு வந்துட்டேனே. குடிச்சிட்டு காட்டுக்குள்ள விழுந்து கிடந்து அந்த போனை வேற நம்ம அப்படியே போட்டு வர முடியாதுல்ல. எந்திரிச்சு வரும்போது தேடட்டுன்னு போனை எடுத்துட்டு வந்துட்டேன் பத்துக்க. அதனால அவரு எங்கெங்க தேடி யாரு என்ன பண்ணியாருன்னு பாப்போம். நானும் என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன் பத்துக்க. மணிய வேற அண்ணன் உங்களெல்லாம் காணும்னு தேடி தவிச்சு போவார. பிள்ளைகளெல்லாம் காணும்னு தவிக்கட்டும். ஒரு 4 நாள் தவிச்சாதான் சரிப்பட்டு வருவாரு. பெரியம்மா பெரியப்பாலாம் அங்க இல்லையா? முன்னாடி கூட தானே இருந்தாவ, இப்ப கூட இல்லையோ? ஊருக்கு போயிட்டாவளோ அங்க தோட்டத்துக்கரைக்கு? ஆமா, அவியல்வ போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வாரேன்னு சொல்லி போயிருக்காவ. அதான் அவருக்கு இன்னும் கொழுப்பாகி போச்சு. ஐயா அப்படியா? சரி மைனியா, நீங்க ஒரு 2 நாள் என்ன, 1 வாரம் கூட தங்குங்க, இல்ல 1 மாசமும் தங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த உங்களுக்கு இப்ப காப்பி எடுத்துட்டு வரேன், இருங்க. ஏம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, தண்ணி மட்டும் வேணா கொஞ்சம் கொண்டா. அட இருங்க மைனி, சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்க இந்த மனசு இப்படி குடிச்சிட்டு இடந்தா எங்க சாப்பிட தோணும்? காலையில செஞ்சு வச்ச சோறு கறி எல்லாம் அப்படியே கிடக்கு. எல்லாம் அப்படியே போட்டுட்டு நான் என் பாட்டுக்கு வந்துட்டேன் பிள்ளைய கூட்டுக்கிட்டு. இந்த பிள்ளையும் ஒன்றும் சாப்பிடல, நானும் ஒன்றும் சாப்பிடல. சரி இருங்க, இந்த சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் முத. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டா போதும். அட சும்மா இருங்க மைனிய, பிள்ளையும் பசியில கிடக்கும் பாருங்க, மூஞ்சி பிள்ளைக்கும் ஆடி போய் கிடக்கு. இந்த இருங்க, நான் இந்த சோறு போட்டு எடுத்துட்டு வரேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கனு தான் எடுத்து கறி வச்சேன் பத்துக்கிடுங்க. இந்த எடுத்துக்கிட்டு வரேன்.
வேண்டாம் வரலாம் இருமா பிள்ளை வாரேன். அம்மா நம்ம யார் வீட்டுக்கோ வந்து இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்குமா? நான் என்னலா செய்ய? உங்க அப்பா இப்படி இருந்தா நம்ம இப்படிதான் திரியணும். அம்மா இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிருவோன்னே. அப்பா இன்னைக்கு நம்மளே தேடுவாவெல்லாம் எந்திரிச்சதும் எந்திரிச்சு தேடுனவன்னா அதுக்கப்புறமா அப்பா எப்படி பண்ண மாட்டாவ. நம்ம அப்புறம் வீட்டுக்கு போயிருவோம் என்னம்மா? போவும் போவும். மைனியை வாங்க, நீங்களும் சாப்பிடலாம். ஏமா பூ மாதிரி வா உட்காரு. எனக்கு வேண்டாம்மா, பிள்ளைக்கு மட்டும் வேணா கொடு, கொஞ்சம் சாப்பிடுவா. சரி பூ மாதிரி வா சாப்பிடு. சரி தே. ஆமா உன் மோளை எங்க மோனி? அவ அங்க பக்கத்து வீட்டுல விளையாட போயிருக்கா. அவ விளையாடிட்டு பொறுமையா வருவா. அங்க 2 சின்ன பசங்க கிடக்குது, அது கூட விளையாடிட்டு வருவா. இங்க ஒத்தையில தானே கிடக்கணும், அதனால அங்க போயிட்டா. சரி நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நாலு பாத்திரம் கிடந்தது, அதை கழுவிட்டு எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் இருங்க. சரிம்மா, நீ போ போய் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். சரி மேனி. எங்க இப்ப நான் கேக்குதா இல்லையா? வீட்டுக்கு கொல்லப்புறமே வந்துட்டேன். இப்ப நான் அது கொஞ்சமாவது கேக்குதா இல்லையா பாருங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட வந்து பேசினா நேரா நீங்க இருக்க இடத்துக்கு தான் வேணா வந்து பேச முடியும். ஒரு சிம்ம வாங்கி போட்டாலும் எந்த சிம்ம போட்டாலும் ஒன்னும் கேட்காண்டங்கு. சொல்லுமா, இப்ப கேக்குது. நான் இங்க மேட்ல வந்துதான் ஏறி நின்னு பேசியேன். என்ன விஷயம்? போன் அடிச்சுட்டே கடந்தா காரணம் இல்லாம போன் அடிக்காண்டியே, என்ன விஷயம்? எங்க அது ஒண்ணும் இல்ல, எங்க அக்கா லட்சுமி வாராளாம். பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஆட்டோ பிடிச்சிட்டு உன் வீட்டுக்கு இன்னொரு 1/4 மணி நேரத்துல வந்துருவேன்னா. அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன். ராத்திரிக்கு வரும்போது பிள்ளைகளுக்கு பரோட்டாவும் சால்னா எல்லாம் கறி குழம்பு சால்னா எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு. பிள்ளைகள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாளுவே. மணி இப்பயே 3-4 மணி ஆயிட்டுல, நீங்க வர எப்படியும் 6 மணி 7 மணி ஆயிராது. நீங்க வந்தீங்கன்னா வரும்போது என்ன வாங்கிட்டு வாங்குங்க கொஞ்சம். சரி ராணி, வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிங்க. எத்தனை பரோட்டா வாங்கணும் என்னன்னு ஒன்னும் சொல்லலையே. ஆளுக்கு 3 போட்டு வாங்குங்க. எனக்கு அக்காக்கு, அக்கா பிள்ளைல 2, நம்ம வீட்டு பிள்ளை அவ 1 சாப்பிட, அவளும் 2 சாப்பிடுவா. அவளுக்கு அப்புறம் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிருங்க. அவ்வளோ வரைக்கும் கணக்கு பார்த்து வாங்கிக்கிடுங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கானா? சரி சரி சரி, நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். சரிங்க, அப்ப நான் போன வைக்கட்டுமா? இந்த ஒரு நிமிஷம் ராணி. ஆமா, உங்க அக்கா என்ன விஷயமா வர்றவளாம் இப்போ? இந்த நேரத்துக்கு வந்திருக்காவன்னா எதுவும் காரண காரியம் இல்லாம வராண்டாவல? எதுவும் விசேஷமா எதுவும் சொல்லல வராவளா? பிள்ளைக்கு ஒரு இதில் கல்யாணம் எதுவும் கூடி இருக்குமோ? ஐயே அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. அது ஒரு படிக்க பிள்ளைகள் 2 பச்சை பிள்ளைகள், அதுக்கு போய் யாராவது இப்போ கல்யாணம் பண்ணுவாவளா? அதுலயும் லட்சுமி பிள்ளைகள் 2 நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அடக்கா. அதனால அவ இப்பெல்லாம் கட்டி கொடுக்க முடியா. அவ வேற ஏதாவது சும்மா பிள்ளைகளுக்கு லீவ் இருக்குன்னு எதுவும் வராளா இருக்கும். காலேஜ் லீவ் விட்டுருப்பாவளோ என்னம்மா. இப்ப என்ன காலேஜுக்கு லீவ் முடியாவ? நம்ம மோளுக்கே பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. சரி ஏதாவது இருந்துட்டு போட்டுமே. ஏன் அக்கா என் வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? ஐயே, நான் அப்படியெல்லாம் எதுவும் ஒன்றும் சொல்லலாமா. சரி சரி, உங்க அக்கா வரட்டும். சரி, நான் வைக்கட்டுமா? வைங்க. அடே அப்பா, நம்ம ஒன்றும் சொல்லிடக்கூடாது. சரி, என்னமோ ஐயா அக்கா தங்கச்சி பாடு. நம்ம வாங்கி கொடுக்கறத வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான், அவ்வளோதான். சரி நேரம் ஆகி போச்சு. மாட்டை பாலை கறந்து பாலை காய்ச்சி போடுவோம். பிள்ளைகள் வரும், அதுகளுக்கு வந்ததும் காப்பி கீப்பி ஏதாவது போட்டு கொடுப்போம். பச்சை கிச்சி ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாள்வா காப்பி கூட்டுக்கு. வேற என்ன கிடக்கு வீட்டிலேன்னு தெரியலையே. அம்மா ராகினி, இவ எங்க போனா? தெருவுக்குள்ள ஆட ஓடிட்டாளா? ராகினி, இதெல்லாம் எப்பயும் வழக்கமா நடக்குது தானே தண்டபாணி என்ன? இந்த மாதிரி குடிச்சிட்டு கிடக்கதான் லட்சுமி அக்கா அடிச்சு தூக்கி போட்டு மிதிக்கதான் சகஜம் தானே. அந்த மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சிட்டு விட வேண்டியது தானே லட்சுமி அக்கா. ஏன் இப்படி குவாச்சிக்கிட்டு போனாவ? இதுல என்னன்னா சரசக்காவும் தடவை குவாச்சிக்கிட்டு போயிட்டாவங்கியல. ஆமா, முதல் லட்சு தான் போறேன் நிச்சு. வேற லட்சு மட்டும் போனா சரசு வேற வீட்டுல கிடந்தா அதுக்கு ஏதாவது சொல்லுவாவளோ ஏதோ நினைப்பாவளோ நினைச்சு சொன்ன மாதிரில அதுவும் துணிமணி எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பிருச்சு. அட, நான் அந்த பக்கம் வரலன்னா ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்க. என்ன நடக்கு எது நடக்குன்னே தெரியல எனக்கு. ஆமா, நீ வெளியே வந்துடாத. பிள்ளைய வெளியே கூட்டு வந்தா கண்ணு பட்டுறோன்னு பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இரு. இல்லலா, அவனை வெளியே கூட்டு வந்தா அவனுக்கு ஒரே உடம்பு சரியில்லாம ஆகுது. அவன் எங்க வீட்டுக்காரர் சத்தம் போடியாரு, வீட்டுக்குள்ளேயே போட்டு வைக்க பிள்ளையே அப்படின்னு. அதனாலதான் ஊர் சுத்திக்கிட்டு சோவாரிட்டு தெரியாத ஒரு வருஷத்துக்கு உள்ள கடை அப்படின்னு ஒரே சத்தம். கொஞ்சம் நடந்தோடி திரிய வரைக்குமாவது கடைன்னு சொல்லிக்கிட்டே கிடந்தாரு. அதனாலதான் பிள்ளைய வீட்டுக்குள்ள போட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் என் உயிர் எடுத்துட்டு இப்பதான் தூங்கியா. அவன் தூங்கியான்னு நம்ம போட்டுட்டு வெளியே தெருவுக்கு வர முடியுமா? உடனே முழிச்சு அழுதுகிட்டு அடக்கம். வேற அதை போய் ஓடி போய் பார்க்கணும். அதனாலேயே நம்ம இங்கே வீட்டிலேயே கடந்து போனேன். கொஞ்சம் அப்பப்ப என்னையாவது நிலவரனாவது கொஞ்சம் வந்து பாருமா. உங்களை நாங்க தான் இப்ப இடத்த பார்க்க வேண்டியிருக்கு. நீங்களும் எங்க வாரியா? இப்பெல்லாம் வரையே மாட்டேங்கிற. நீ வர மாட்டேங்கன்னு தான் நாங்களும் வரது கிடையாது. அதான் சொல்றேன் லாலா என் நிலமைய. சரி விடு. உங்களுக்கு மதிய மாமியார்ட்ட போட்டுட்டு போகணும் போறதுக்கு நான் யாரும் இல்லாம கிடக்கேன் அதையா. சரி நீ அடுத்து ஆரம்பிக்காதம்மா, வெறுப்பா இருக்கு.
இந்த லட்சுவும் சரசும் போனதுல இருந்து எனக்கு மூச்சு முட்டா இருக்கு. இது இனிமே எப்ப வருமோன்னு. அதெல்லாம் தண்டை பண்ணியனையும் சின்ன திறனையும் பயமுறுத்துறதுக்கு போயிருப்பாவ. அதெல்லாம் வந்துருவாவ. இல்லைன்னா இவருனாலும் தேடி போய் கூட்டிட்டு வந்துட முடியாரு. எப்படியும் லட்சுமி அக்கா அக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பாவன்னு தெரியும் தண்டை பண்ணியனுக்கு. இந்த சரசக்கா தான் எங்க போனாவ என்னன்னு தெரியலையே. அவ எப்ப எங்கேயும் அவ்வளவு போகாமட்டாவல. அவிய அந்த அண்ணனோட பெரியப்பா மொவா வீட்டுக்கு போயிருக்காவ. அவங்களுக்கு மைனி முறை என்னமோ வரும்னு நினைக்கேன். அப்படியா? நம்ம பார்த்துருக்கோமா? நான்லாம் பார்த்தது இல்ல. இந்த சரசு வரலன்னு வையா, 4 முடிய தேடி நம்மளே போயிட வேண்டியதுதான். எங்க இருக்கவ என்னன்னு விசாரிச்சு கேட்டே போய் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். ஆமாளா, அப்படி ஏதாவது போய் கூடியதா இருந்தா சொல்லுங்களா, நானும் வாரேன். வேற நான் எதுக்குமே எட்டி பார்க்காத மாதிரி இருக்கு. போனா சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரையே தேடி கூப்பிட்டு வரவளான்னு பார்ப்போம். ஆமா, அதுவும் சரிதான். சப்பா, தலையெல்லாம் என்னானி வலிக்குது. இனிமே குடிக்கப்படாதப்பா. குடிச்சிட்டு கடந்து நம்ம தான் தலைவலியில் வேற அவஸ்தைப்படணும். சின்னத்துறை, என்னத்தை தேடிட்டேடாக்கா? அது ஒண்ணும் இல்லனே, என் போனை காணோம், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கன போட்டேனே தெரியல. போனு பாக்கெட்ல தான் இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியலையே. என் பொண்டாட்டி வேற என்னைய திட்டுவா, போனை தொலைச்சிட்டேன்னு சொன்னா. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த போனை வாங்கினேன், புது போனு. இல்லை, நீ யாருக்கிட்டே அப்பயே போன்னு பேசணும்ல. பேசிக்கிட்டே தூக்கி எங்கேயும் எரிஞ்சிட்டியோ? நான் எப்பனே போன் பேசினேன்? நான் யாருக்கிட்டையும் போன் பேசலையே. நம்ம இங்கனதான் உட்கார்ந்து சரக்கடிச்சோம், இருந்தோம், பேசணும், படுத்துட்டோமே. ஒருவேளை போன்னு நாய் எதுவும் கவ்வி கொண்டு போயிருக்கோமோ? பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தாப்புல. ஐயோ, என்னன்னே சொல்றீங்க? நாய் தூக்கிட்டு போயிருக்குமா போன? அப்ப இங்க எங்கனையாவது தான் கொண்டு போட்டிருக்கோம். கொஞ்சம் உங்க போன்ல இருந்து போன் அடிச்சு பாருங்களா. ஆமா, இரு, இந்த போன் அடிச்சு பாக்கங்கயாவது ரிங் வருதான்னு பாரு. என்னப்பா சின்னத்தரா, நீ என்னதான் குடிச்சிருந்தாலும் போனெல்லாம் பத்திரமா வச்சிருக்காண்டாமா? என்னைய பாரு, நான் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன்னு. தெளிவா இருக்கணும், போதைய போட்டாலும். சரணே அதை விடுங்க. ரிங்கு போதா அப்படி? இங்கே எங்கனையும் போன சத்தம் ஒன்றும் கேட்கலையே ரிங்டோன்னு. இரு, என்ன ரிங்கே போவல? கீன்னுக்கிட்டு தான் இருக்கு. ரிங்கு போனாதானே உனக்கு சத்தம் கேட்கும். Subscriber is currently switched off. Please try after some time. इस समय उपभोक्ता का मोबाइल स्विच ऑफ. என்னன்னே ரிங்கு போகுதா? இல்லே சின்னத்துறை, ரிங் எதுவும் போல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, போச்சு. இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட நான் செத்தேன். தோட்டத்துக்கு போனவன் போன தொலைச்சிட்டு வந்திருக்கியேன்னு சொல்லி என் பொண்டாட்டி என்னைய துவைச்சி எடுக்க போறா பாருங்க. நான் எப்பயும் இங்க கால் சட்டைக்குள்ளதான் வச்சிருப்பேன். போன வாழைத்தோப்புல எங்கன்னா தண்ணி பாய்க்கும் போது தண்ணியில போட்டுறாதையோன்னு ஒரே சத்தம் போடுவா. போன ஒரு இடமா பார்த்து வச்சுட்ட வேலையை பாருங்கன்னு நான் எப்பயும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருப்பேன். எப்படி இப்போ நான் வெளியே போட்டேன் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. எனக்கு பயமா உள்ள இருக்கு. சரி, இரு, பதட்டப்படாத. நீ நல்லா யோசிச்சு பாரு. போன நீ வரும்போது கொண்டு வந்தியா இல்ல வீட்லயே வச்சுட்டு வந்தியான்னு? இல்ல, நான் போன பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படின்னா ஒருவேளை யாராவது எடுத்துட்டு போயிருப்பாவளோ? நம்ம இங்க குடிச்சிட்டு இருக்கும்போது யாராவது வந்தவளா? யோசிச்சு பாரு, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. என்ன, எனக்கு இப்ப ஞாபகம் வருது. அந்த காலை என்னாச்சு, நம்ம சரக்கு வாங்கி குடிக்க வந்தாரு. குடிச்சிட்டு அவரு போகும்போது எடுத்துட்டு போயிருப்பாரோ, நம்ம போதையில இருக்கும்போது தெரியாம. அட ஆமால்ல, அந்த ஆளு நம்மகிட்ட தானே சரக்கு வாங்கி குடிச்சிட்டு போனா என்ன? ஏ சின்னத்தர, வாங்க கருப்பையாண்ணே. என்ன உனக்கு போதையா கேட்க போத? அது ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா லைட்டா என்னைக்காவது ஒரு நாள் கூட்டிட்டு போய் பார்த்துக்கிடுங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீ இப்படி குடிச்சிட்டு மல்லாக்க கடை காட்டுக்குள்ள உங்க பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் அப்படி தெருவெளியே போட்ட துணிமணி எடுத்துக்கிட்டு என்னன்னு சொல்றீங்க? ஆமாலே, உன் பொண்டாட்டி துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வடக்கமாற அந்த ஊர் தாண்டி எங்கேயோ போனா. எங்க போறான்னு கேட்டேன். அப்பதான் விஷயத்த சொன்னான். என் புருஷன் இப்படி குடிச்சிட்டு காட்டுக்குள்ள தெரு கடைசியில உளுந்து கிடக்காரு ஊர் கடைசியில. அதனால நான் போறேன், துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கன்னா போறேன்னு சொல்லிக்கிட்டு போனா. அந்த பிள்ளையும் கையில கூட்டுட்டு எங்க போனா என்னன்னு விவரம் கேட்டா சொல்ல முடியேன்ட்டா. வேற நில்லுனாலும் நிக்காட்டேன்னு அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. நானும் வேற ஆடு கிடுவெல்லாம் பத்தி கொண்டு அடைச்சிட்டு இப்பதான் வாரீங்க. சரி, என்ன ஏதுன்னு பாப்போமேன்னு. நீ என்னன்னா எதுவும் தெரியாம கிடக்கங்க. என்ன, நான் குடிச்சது எப்படின்னா என் பொண்டாட்டிக்கு தெரியும், என் பொண்டாட்டிக்கு தான் தெரியாதண்ணே. இலை சின்னத்துறை, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. உன் வீட்டம்மா, என் வீட்டம்மா, அப்புறம் 4-5 பேர் நின்னவ கூட கூட்டாளிவர் நினைக்கேன். எல்லாரும் வந்து நம்மள சத்தம் போட்டுட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ கூட போன ஏதோ சொன்னா வேற கல்யாணம் கட்ட போறேன்னா நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ நடந்துச்சு பத்துக்க. உன் வீட்டம்மா வந்திருக்கு, அதான் குவாச்சிக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு போல. ஐயோ போச்சு, நான் இப்படி எல்லாமா பேசினேன்? ஆமா, நான் கூட எல்லாம் கனவு போலன்னு நினைச்சிட்டேன். அப்போ உண்மையாதான் நடந்துச்சா? ஐயோ போச்சு, என் பொண்டாட்டி கிட்ட போன தொலைச்சது என்னன்னு சொல்லன்னு பார்த்தா என் பொண்டாட்டியவே தொலைச்சிட்டு நிக்கேனா.
ஐயையோ லட்சுமி கிட்ட நான் என்ன சொன்னேன்னு தெரியலையே. அவ வேற என்ன பண்ண போறாளோ தெரியல. சரசே துணிமணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிருச்சுன்னா லட்சுமி நம்மளும் துணிமணியெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போட்டு பத்தி விட்டுருவாளோ. என்ன சின்னத்துறை என்னன்னு உனக்கு வடக்கமாக்க ஏதோ சொந்தக்காரையா இருப்பாங்களா தெரிஞ்ச யாரும் அங்க வடக்க நேருக்கு தான் போனவன் பொண்டாட்டி. அங்க யார் இருக்கா எனக்கு? எங்க சித்தி பொண்ணு ஒண்ணு அங்க இருக்கு. ஒருவேளை அங்க இங்கேயும் போயிருப்பாளோ. என்ன ஏதுன்னு பார்த்து பொண்டாட்டி பிள்ளைகளை கொண்டு வீடு கொண்டு வந்து சேர்க்க பாரு. இப்படி குடிச்சிட்டு எங்கேயும் கிடக்காத ரோட்டு வரல. பிள்ளைகள் தலைக்கு மேல வளர்ந்தப்பறம் என்னத்துக்கு உங்களுக்கு குடி வேண்டி இருக்குங்க. குடிச்சா வீட்டுல கப்பு சிப்புங்காம கிடக்காண்டாமா இப்படியே ரோட்ல விழுந்து கிடந்து கேவலப்படுத்துவீங்க. எங்க அண்ணே ஏதோ ஒரு நாள் குடிச்சிட்டு போட்டுன்னு வீட்டுல விட்டா நாங்க போய் குடிச்சிட்டு வீட்டுல கிடப்போம். குடிக்க விடாண்டாவல அதனாலதான் காட்டுக்குள்ள விழுந்து கிடக்க வேண்டி இருக்கு. சரி என்னமோ பார்த்து பண்ணு. இனிமேலாம் இப்படிலாம் இருந்தேன்னா பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்காது கூட பார்த்துக்கிடுங்க. அது பாட்டுக்கு கிளாச்சிக்கிட்டு போச்சு வேணா அது சமாதானப்படுத்தியதெல்லாம் கஷ்டம். முன்னாடி மாதிரி காலம் கிடையாது. இப்போ பார்த்துக்கிடுங்க. சொல்றதை சொல்லிட்டேன். சரி கருப்பையாண்ணே. சரி நான் வாரேன். என்ன இவரு சொல்றதை பார்த்தா பயமா இருக்குனே. என் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டானா அவளை சமாதானப்படுத்தினா என்னன்னு கூப்பிட்டு வருவேன். சரி சரி வருத்தப்படாத. அதெல்லாம் சரசு சமாதானம் ஆயிரும். போயிட்டு உங்க தங்கச்சி விடா போயிட்டு பார்த்து கூட்டுட்டு வா. நானும் போய் லட்சுமியை பார்க்கேன். வீட்டில் வேற என் துணியெல்லாம் எடுத்து வெளியே பறக்கி அள்ளி போட்டிருப்பா. நான் போய் அந்த துணிமணியெல்லாம் எடுத்துட்டு லட்சுமி காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டில் போய் சேர்ந்துருவேன். நீ போய் உன் பொண்டாட்டியை கூட்டுட்டு வா. போ. இந்த நேரத்துலன்னு பார்த்து போன வேற காணுமே. சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன பண்ண? சரி உன் தங்கச்சி நம்பர் தெரிஞ்சா மனப்படமா தெரிஞ்சா சொல்லு. என் போன்ல இருந்து போனை போட்டு பார்ப்போம். உன் பொண்டாட்டி அங்கதான் வந்திருக்காளா என்ன ஏதுன்னு வேணா கேட்டுப்பாரு. எல்லா நம்பரும் அந்த போன்ல தானே இருக்கும். எனக்கு யார் நம்பரும் அழைச்சிக்கிறதுல மனப்பாடமா தெரியாது. என் பொண்டாட்டி நம்பர் தவிர என் நம்பர் என் பொண்டாட்டி நம்பரு எங்க அம்மா அப்பா நம்பர் மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற நம்பர் எதுவும் மனப்பாடமா தெரியாதுண்ணே. இந்த போன் வந்ததுல இருந்து நம்பரை ஞாபகம் வச்சுக்கிற தன்மையே கிடையாது. அவ்வளோ சேவ் பண்றதோட சரி. சரி அப்ப நேர்ல போய் பார்த்துட்டு வா. வண்டி எடுத்துட்டு போய். சரிண்ணே நான் வாரேன். போ நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். நேரம் ஆகி போச்சு. என்ன லட்சுமி சொல்லியா இப்படி எல்லாமா பண்ணிக்கிட்டு இருக்காரத்தான்? ஆமா ராணி, எனக்கே வெறுத்து போச்சு. இனிமே இந்த மனுஷன் கூட வாழக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ அதனால அந்த மனுஷன் போனுக்குன்னு எதுவும் பண்ணினாருன்னா அங்க வந்தாலா வாங்கினாலான்னு லட்சுமி ஏதாவது கேட்பாரு. என்னைய பத்தி கேட்டாருன்னா இல்லைன்னு மட்டும் சொல்லிடு. அவ வரல அப்படின்னு. அப்பதான் அவருக்கு கொஞ்சமாவது உரைக்கும். பொண்டாட்டி பிள்ளையோட எந்த அளவு போனாலும் தெரியலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது பயப்படுவாரு. அது எப்படி லட்சுமி அவரு நம்புவாரு? நான் எங்க அக்கா அங்க வரலன்னு சொன்னேன்னா அவர் அப்படியா சரின்னு அப்படியே விட்டுருவாராக்கும். அவருக்கு எப்படியும் தெரியும் நீ இங்கதான் வந்திருப்பேன்னு. நான் போனுக்குன்னெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். பிள்ளைகளையும் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டேன். அப்படியே போட்டாலும் எடுக்காதீங்களான்னு இருக்கேன். அந்த மனசை எங்களோட தேடி நல்லா அலையட்டும். அலைஞ்சாதான் அவருக்கு அருமை புரியும். எங்க அருமை எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவரு தேடுவாரான்னு தெரியல. நேரா அவர் அக்கா வீட்டில் போய் ஜோறு கறியை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ஆளை தோட்டத்துக்கு போயிட்டு நிம்மதியாக வீட்டில் இருப்பாருன்னு நினைக்கேன். பொண்டாட்டி தொழில பிள்ளைகள் தொழில் இல்லைன்னு நல்லா நிம்மதியாக இருக்கலான்னு இருப்பாரு பேரு. அப்படி சொல்லுங்க பெரியம்மா. மண்டையில உரைக்க மாதிரி நானும் வீட்டில் வச்சு எவ்வளோ சொல்லி பார்த்தேன் பெரியம்மா. நம்ம வீட்டை விட்டு போவாண்டா. அவியலுக்கு நீ அடிச்சு விரட்டி விடு. அவிய போய் அக்கா வீட்டில் போய் இருக்கட்டும். அப்பதான் அவருக்கு அருமை புரியும். நம்ம அருமை புரியும். நம்ம எங்கேயும் போவாண்டான்னு சொல்லி எவ்வளோ சொன்னேன். இந்த கொம்மி கேட்கே இல்லை. ஆமா சோனி சொல்லியதுதான் சரி. அங்கே இருந்துதாண்டே நீ காரியத்தை சாதிச்சிருக்கணும். அதுக்குன்னு நான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியேன்னு நினைக்காத. அப்படி நான் நினைப்பேனா? அப்படி நான் நினைக்க முடியும். உனக்கே தெரியும். நான் எத்தனை முறை ராணி இந்த மாதிரி அவரு குடிச்சிட்டு வந்திருக்கப்ப மன்னிச்சு விட்டுட்டு அங்கே இருக்குது. ஒரு முறையாவது நான் அப்புறம் அவருக்கு மேல கோவப்பட்டுன்னு எப்படி வீட்டை விட்டு வந்தாதானே அவருக்கு கொஞ்சமாவது புரியும். இல்லாட்டின்னா அவரு எப்பயும் போலதானே அவர்கிட்ட கையில காலில் உளுந்து மன்னிப்பை கேட்டுட்டு உள்ள போயிடலாம். அவரு நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டு திரிஞ்சிருயாரு. நம்ம இப்படி கோச்சிட்டு வர்றதை பார்த்தாவது அடுத்த முறை இந்த தப்பை செய்ய மாட்டாரல்ல. அதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணினேன். சரி என்னமோ உன் மனசுக்கு எது சரின்னு பட்டுதோ அதை செய். ஏம்மா சோனி தங்கச்சி எங்க? அக்கா யாரையும் காணோம். நீ மட்டும் தாங்க வந்திருக்கா? ராகினி அவ வரைஞ்ச டிராயிங் எல்லாம் எனக்கு காட்டிட்டு இருந்தா. இப்ப சந்தியாவுக்கு காட்டிட்டு இருக்கா. நான் சரி ஒரு காப்பி ஈப்பி ஏதாவது கிடைக்குமான்னு சரி கேட்போன்னு வந்தேன். ஐயே என் பிள்ளை கொஞ்சம் இருமா. இந்தா பெரியமா பச்சை மாவுலாம் கலக்கி வச்சதுக்கு உனக்கு பச்சை பிடிக்குமான்னு பாலுகளி எல்லாம் காய்ச்சி போட்டிருக்கேன். இந்த ஆத்தி பச்சை சுட்டி எடுத்துட்டு வரேன் இரு. மதியமும் பிள்ளைகளும் ஒன்றும் சாப்பிடல. அதான் பசிச்சிருக்குமா இருக்கும் பிள்ளைக்கு. ஐயே இந்த இருமா நான் வாரேன். நான் போட்டு கொண்டாரேன். வந்ததும் பேச்சுன்னு இந்த கதையை விட்டதும் அப்படியே இருந்து பேசிக்கிட்டு இருந்தாச்சு. சரி நான் இரு வார ஒரு நிமிஷம். சரி பெரியம்மா. ரொம்ப பசிக்குதம்மா ஜோனி?
ஏம்மா பசிக்கலாம் இல்ல, கொஞ்சம் காப்பி குடிச்சா நல்லா இருக்குமேனு தோணுச்சு, அதான் வந்து கேட்டேன். சரிம்மா, நான் மேலே போறேன். நீ வரணும்னா மேலே வந்து கொஞ்ச நேரம் வந்து படுவேன்னா. இல்ல நீ போ, நான் வாரேன். சரிம்மா. வயசுக்கு வந்த 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இப்படி ஊரா அலைய விட்டுட்டாரு இந்த மனுஷன். நம்ம தலையெழுத்து தான் இப்படி இருக்குன்னா இந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம கூட கடந்து கஷ்டப்படுது. இதுக்கு ஏதாவது முடிவு தெரியணும். இந்த முடிவு தெரியலன்னா வழங்காது. எம்மா லட்சுமி, எம்மா சந்தியா, சோனியா, எங்க ஒருத்தரையும் ஆளை காணோம். கொள்ளையில் இருப்பவளோ, அந்த பக்கமும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அட என்னது இது, வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்துலேயும் ஆளை காணுமே ஒருத்தரையும். அட ஒருவேளை சரசு கோச்சிக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போன மாதிரி நம்ம பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிருந்திருப்பாளோ, அதான் வீட்டில் ஒருத்தரும் காணுமோ. பெட்ரூமு அடுப்பங்கறன்னு அவள இடமும் தேடியாச்சு, இங்கேயும் ஆளை காணோம். அப்போ வேற எங்கே போயிருப்பா? சே, நம்ம பொண்டாட்டிலாம் அப்படி போக மாட்டா. வேணா இங்கே அக்கம் பக்கம் எங்கன்னா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாளா இருக்கும். போய் பார்ப்போம். இங்கே எங்கன்னாவது தான் பெரிய பொண்ணு வீடு இல்லை உமா வீடுல கதை பேசிக்கிட்டு அங்கே இருப்பா. போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் வீட்லேயும் போய். லட்சுமி போனும் சுச்சாப்புன்னு வருது. பிள்ளைகளுக்கு பண்ணாலும் பிள்ளைகளும் சுச்சாப்பு பண்ணி வச்சிருக்கத பார்த்தா பயமாக தான் இருக்குது. எங்கேயும் குவாச்சிட்டு பிள்ளைகளை விட்டுட்டு போயிருப்பாளோன்னு பயமாக இருக்க. இப்போ நேரம் ஆவதான் மனசு என்னமோ ஒரு மாதிரி படபடன்னு அடிக்குது. கடவுளே, என் பொண்டாட்டி எங்கேயும் போயிருக்கக்கூடாது, வீட்டுக்கு வந்துடணும் இருட்டுறதுக்குள்ள. எந்த பக்கம் போகிறது? பெரிய பொண்ணு வீட்டுக்கு போவோமா உமா வீட்டுக்கு போவோமா? பெரிய பொண்ணு வீட்டுக்கே போவோம், அவளுக்கு தான் எதுனாலும் தெரியும். இங்கே இல்லைனாலும் லட்சுமி எங்கே கூட்டிட்டு போயிருப்பா, பிள்ளைகளை கூட்டிட்டு எங்கே போயிருப்பா, என்ன ஏதுன்னு எல்லா விவரமும் அவளுக்கு தான் தெரியும். அங்கேயே போவோம். சொல்லு போப்போ. எம்மா அழாதம்மா, நீ அழுதா எனக்கும் அழுவையா வருது. நான் அழல பூமாரி, ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. எனக்கு தூக்கலாம் வரல. எம்மா ஏன் இன்னும் சதீஷ் வரல? வருவான் போன பண்ணி சொல்லியிருக்குல்ல, வந்துடுறேன்னு இருக்கான், வந்துடுவான். சரிம்மா. எம்மா வாயா சதீஷ், வந்துட்டியா? சதீஷ் வந்துட்டானா? ஐயா அத்தை கிட்ட கீழே பேசிட்டு வந்தியா? ஐயா அதெல்லாம் பேசிட்டு தான் வந்தேன். அவைய சமைச்சுக்கிட்டு இருக்காவ, சமையல் வேலையில பிஸியா இருக்காவ. அம்மா எதுக்கு இங்க வர சொன்ன? அம்மா என்னாச்சு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? வாயா உட்காரு, சொல்லி எல்லாத்தையும். அப்பா ஃபோன் பண்ணாவ, இங்கதான் நீ இருக்கேன்னு சொன்னேன், அதெல்லாம் இங்கதான் வந்துகிட்டு இருக்காவலாம். அந்த மனுஷங்கிட்ட அதுக்குள்ள சொல்லிட்டியாக்கோ? நீ அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தானே நான் இருந்தேன் இவ்வளவு நேரம். நாங்களும் போனுங்கனாலும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு என்ன தெரியும், என்ன பிரச்சனை? நீ எதுனாலும் தெளிவா சொல்லணும். நீ பேசுறத ஒழுங்கா எனக்கு கேட்க மாட்டேன்னுட்டு கூட்டத்துல. அதனால சரி நீ இங்க வர சொன்னீங்கன்னா நான் நேரா இங்க வந்துட்டேன். உங்க அப்பா எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு, அதனாலதான் அவரு ஒரே குடியை நிறுத்தாண்டாருன்னு தான் நாங்கள் குவாச்சிக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வந்தோம். 4 நாள் நல்லா தேடட்டும், தேடினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீ சொல்லிட்டியாக்கா? என்னம்மா சொல்ற? அப்ப அப்பாக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இங்க வந்தீங்களா? ஆமால, இதுக்கு தான் போன பண்ணி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், உனக்கு உன் காதுல விழுந்து தொலையலையாக்கும். நானே உங்க அத்தை கிட்ட கூட உங்க அண்ணன் கேட்டா, ஃபோன் பண்ணி கேட்டா இங்க வரல தெரியலன்னு சொல்லிருன்னு சொல்லி வச்சிருந்தேன். உன்கிட்ட தான் சொல்லி எழ முடியல எனக்கு. சரிம்மா கோவப்படாத. அப்பா வந்தவனா நம்ம பேசிட்டு சமாதானமாயிட்டு போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். இங்கெல்லாம் நம்மளால தங்க முடியாது. நீ வேணா உங்க அப்பன் கூட போறதா இருந்தா போ, நான்லாம் வரல. நான் இங்க 4 நாள் இருந்துட்டு தான் வருவேன். நானும் பூமாரியா இருக்கும். அப்ப நீ போ, உங்க அப்பா வருவாரு, வந்ததை கிளம்புங்க 2 பேரும். எம்மா நீ இங்க இருந்தா நான் எப்ப நானும் அப்பா மட்டும் என்னம்மா பண்ண முடியும் வீட்ல? எங்களுக்கு யார் சோறு செஞ்சு தருவா? அதான் உங்களுக்கு சமைச்சு கொட்ட தானே இப்ப ஆளு தேவை, அதுக்கு தானே என்னைய தேடுறீங்க. வேற மனுஷியா நீங்க மதிக்கிறீங்களாக்கும். எம்மா நான் அப்படி சொல்லல. நீ தானம்மா வீட்டுக்கு எல்லாம், நீ தான் வீட்டுக்கு தூணே. நீ இல்லனா வீடு எங்க அங்க இருக்கும், வீடே சரிஞ்சிரும். அததான் சொன்னேன். மினுக்காதல, நீயும் உங்க அப்பனே மாதிரி தான் சுயநலகாரன். அம்மா மோனி, தங்கச்சே. இந்த வாரேன். ஐயோ அண்ணே. அண்ணே வாங்க. வாங்கண்ணே, வாங்க உட்காருங்க. உட்கார்றதுலாம் இருக்கட்டும்மா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க அங்க வந்தாவலம்மா, எங்க? என்ன அண்ணே வந்தது வராததம்மா, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் என்னமோ இங்க இருக்கவன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்க மாதிரி கேட்காரு. அண்ணி என்னன்னா தெரியாமல்லாம் வந்தேன்னு சொன்னாவ, இருக்கத வேற சொல்லாதன்னு அவள. என்னம்மா மோனி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லையண்ணே, அண்ணி பிள்ளைகள் யாரும் இங்க வரலையே.
இங்க பாரு மோனி, நீயும் சுவாதிக்காதமா அண்ணனை. என் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் இங்கதான் வந்திருக்காவன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க இருக்காவ சொல்லு. சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலோ சரசு? இல்லண்ணே, அது வந்து என் முகம் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். அவன் இங்கதான் வாரான், அம்மா எல்லாம் இங்கதான் இருக்காளான்னு சொல்லி சொன்னான். அதனால அவன் இங்கதான் இருப்பான்னு நினைக்கேன். நீயே சொல்லிரு, இல்லைன்னா நான் வீடு முழுக்க தேட வேண்டியிருக்கோம் பாத்துக்க. சாரிண்ணே, இப்பதான் சதீஷ் வந்தான். அண்ணியும் பூமாரியும் அப்பயே வந்துட்டாங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க. சதீஷ் இப்போதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தான். வந்துட்டு பேசிட்டு மேலே தான் போனான். எல்லாரும் மேலே தான் இருக்காங்க, போய் பாருங்க. இரு, நான் முத அவகிட்ட பேசிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். அண்ணே அண்ணே அண்ணே, அச்சச்சோ, இவர் போகிற வேகத்தை பார்த்தாலே பயமா இருக்கே. எதுவும் பிரச்சனை ஆயிருமோ? சரி, நம்மளும் கூட போவோம். சரசு, சரசு. உங்க அப்பன் சத்தம் பதிலா கேக்கு. எப்படி இங்க வந்துட்டாரு அதுக்குள்ள? என்ன பால்கனியில நிக்காவ? சரசு, என்னைய அப்படி கூப்பிடாதீங்க நீங்க. சரசு கோவப்படாத சரசு, நான் சொல்றதை கேளு கொஞ்சம். என்ன சொல்ல போறீங்க? குடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவீங்க. எப்பயும் போல ஒரு சப்ப கட்டி இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு சரசு அப்படி இப்படின்னு சொல்லி எந்த நடிப்பு போட்டுக்கிட்டு இருப்பிய, அதானே? இங்க பாரு சரசு, இனிமே நான் சத்தியமா குடிக்க மாட்டேன். என்ன பிள்ளைகள் மேல கூட நான் சத்தியம் பண்ணியே. இங்க பாருங்க, பிள்ளைகள் மேல சத்தியம் பண்ற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க, சொல்லிட்டேன். சும்மா இப்படி பொய் சத்தியம் போட்டுக்கிட்டு நீர் ஒன்றும் நடிக்க தேவையில்லை என்கிட்ட. அண்ணி கோவப்படாதீங்க. நீ சும்மா இரு மோனி. உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு எத்தனை தடவை இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு தெரியுமா? நான் என்ன குடிச்சிட்டு வந்து சண்டையா போடுறேன்னு சொல்லி சரசு. இங்க பாருங்க, நீங்க சண்டை போடுறியே போடல அதெல்லாம் தேவையில்ல. பிள்ளைகள் எல்லாம் தலைக்கொசர வளர்ந்தாச்சு. இனிமே இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு இருந்தா கேவலம் யாருக்கு சொல்லுங்க? சரி, அதை நான் இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. வா முத வீட்டுக்கு போவோம். வா, பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தியாம நீ? வா, எல்லாம் எடுத்து போவோம். நான் ஒன்னும் இப்ப உங்க கூட வாரேன்னு சொல்லலையே. இங்க பாரு சரசு, பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு காலேஜுக்கு போனோம். ஒழுங்கா வா போவோம். எதுவா இருந்தாலும் கோவம் இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிடலாம். வா முத. அதெல்லாம் நீரு நினைச்ச நேருக்கு கூப்பிட்டதை நாங்களாம் வர முடியாது. நான் ஒரு 4 நாளைக்கு இங்கே தான் இருப்பேன். இருந்து நான் அப்புறம் பொறுமையா வரேன். ஆமாண்ணே, அண்ணி வேணா ஒரு 4 நாள் இருந்து வரட்டும். நீங்க போயிட்டு வாங்க. அதான் அண்ணி பிள்ளைலாம் இங்கே தான் இருக்காவன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால நீங்க வீட்டுக்கு வேணா போங்க, நான் பாத்துக்கிடுறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. என் பொண்டாட்டி இல்லைன்னா அங்க வீடா இருக்காது. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. அவருக்கு வீட்டுல அங்க சோறு வடிச்சு கொட்டுறதுக்கு ஆள் வேணும், வேலைக்காரி. அதுக்குதான் வந்து கூப்பிட வந்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. சரசு, அப்படி சொல்லாதம்மா. நான் அப்படிலாம் நினைச்சு உடனே கூப்பிடல. வா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கிடுவோம். நீங்க அம்மா என் கைய விடுங்க அண்ணே. அம்மா, நம்ம வீட்டுக்கே போயிருவோம்மா. வீட்டுல போய் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம். பாரு, பிள்ளையே வீட்டுக்கு போவோம் நீட்டு. வா சரசு, வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம்.